ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான போர் கிட்டத்தட்ட 38 நாள் நீடிச்சு வந்துருச்சு. அன்றைக்கி 39வது நாளில் ரெண்டு நாடுகளும் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க 2 வாரத்துக்கு. அதுக்கு ஒரு 10 பாயிண்ட், ஒரு 10 நிபந்தனைகள் வச்சு அந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்குது. இதன் மீதான விவாதங்கள் அடிப்படையில் நிரந்தர நிறுத்தத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு இதை இன்டர்மீடியேட் பண்ணுது. அந்த 10 பாயிண்ட் என்ன, 10 நிபந்தனைகள் என்ன, எப்படி இது நின்னது, யார் ஜெயிச்சா யார் தோத்தா, இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நேற்று நைட்லேருந்து ஈரானில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் எங்கே அமெரிக்கா குண்டு போடுவோன்னு சொல்லிச்சோ அந்த இடங்களெல்லாம் கூடி லட்சக்கணக்கான மக்கள் கூடி நின்று அவங்க ஈரான் அரசுக்கு, ஈரானுக்கு ஆதரவாக அவங்க கோஷங்கள் எழுப்புனது, அமெரிக்கா வீழணும் இல்லை ட்ரம்ப்புக்கு எதிரான கோஷங்கள் எழுப்புனது. இன்னைக்கு காலையில் இந்த போர் நிறுத்தம் வந்த பிறகு மக்கள் அங்கே ஆரவாரமாக கொண்டாடினது. அரசு தான் அதை ஏற்பாடு பண்ணுது. அரசே ஒரு கட்டத்துக்கு மேலே போதும் கலைஞன்னு சொன்னால் கூட கேட்காம டெத் டு ட்ரம்ப், டெத் டு இஸ்ரேல், டெத் டு ஜெனோசைடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கட்டுங்கடங்காத அவங்க உணர்வை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஈரான் மக்களோட இந்த உணர்வை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நேற்று ட்ரம்ப் அந்த ட்வீட் போட்டார்ல, ஈஸ்டர் அன்னைக்கு ஹார்மூஸை திறக்கலைன்னா கெட்ட வார்த்தை சொல்லி திறக்கலை அப்படின்னாக்கா இந்த நாகரிகத்தையே அழிச்ச ஒரே நைட்டில் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி We're giving them till tomorrow 8 o'clock Eastern time, and after that they're going to have no bridges, they're going to have no power plants. Stone Ages. அவர் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணார். அதாவது வாஷிங்டன் நேரப்படி நேற்று இரவு 8 மணி, அது இந்திய நேரப்படி இன்னைக்கு காலைல 6:30 மணி. இந்த டைமுக்குள்ளே ஹார்மூஸை திறக்கலை அப்படின்னா ஒரே நாளில் மின் நிலையங்கள், பாலங்கள் மொத்தத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம் வர்றதுக்கு முன்னாலேயே இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிடுச்சு. உண்மையில் அது இவர் நம்ம எல்பரேதி பழைய ஐஏஏனுடைய ஓய்வு பெற்ற தலைவர், அவர் இந்த பைத்தியக்காரன் வளைகுடாவுக்கே நெருப்பு வைக்க போகிறான் பார்த்துங்கன்னாரு. இந்த அறிவிப்பு வந்த உடனே இவங்க இருக்காங்க இல்லையா, ஐஆர்ஜிசி இருக்கிறாங்க இல்லையா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ், அவங்க சவுதியிலேருந்து பஹ்ரைன் போகிற பாலம் ஒரு லிஸ்ட்டு போட்டு இங்கெல்லாம் ஓடிடுங்க, அடிக்க போகிறோம் அப்படின்னு இவங்க பதிலுக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எவ்வளோ தாக்குதலை பார்த்தீங்களோ இன்ட்டு 2ன்னு போச்சுங்க வரப்போகுது அப்படின்னு அவங்க அறிவித்தாங்க. இது ரெண்டையும் பார்த்தபோது தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னன்னாக்கா ஒரு பேரழிவு வரப்போகுது. இந்த பேரழிவு அப்படின்றது ஈரானுக்கு பேரழிவு மட்டும் இல்லை, மொத்த வளைகுடாவும் எரிய போகுது. இன்றைக்கி நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் எனர்ஜியை சார்ந்திருப்பது, எனர்ஜிக்கு ஆயிலை சார்ந்திருப்பது, ஆயில் பல உற்பத்திகளை சார்ந்திருக்கிறதுன்ற கோணத்தில் அது அழிஞ்சது அப்படின்னா ஈரான் நாகரிகம் இல்லை, மனித நாகரிகமே ஒழிஞ்சது அப்படின்ற நிலைக்கு போக போகிறதும், எப்பொழுதும் போல் இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டால் ஏழை எளிய மக்கள், சாதாரண உழைப்பாளிகள், பெரிய பட்டினி, பஞ்சம், வேலையின்மை, எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் தள்ளப்படுவார்கள் கவலையாக இருந்தது, அச்சமாக இருந்தது. ஆனால் அங்கே நடந்ததை பார்த்தா இன்னொரு கால் ஈரான் அரசிலிருந்து கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த மின் நிலையங்கள், அணுமின் நிலையம் உள்பட எதையெல்லாம் தாக்குவோன்னு சொல்லியிருக்காங்களோ அங்கெல்லாம் மனித சங்கிலி அமையுங்கள் அப்படின்ன பிறகு ஈரான் முழுவதும், ஒரு இடம் 2 இடம் இல்லை, ஈரான் முழுவதும் அந்த மக்கள் அந்த மாதிரி கூடி நின்னது. எங்கெல்லாம் அவன் குண்டு போடுவேன்னு சொல்லியிருக்கிறானோ ஒவ்வொரு இடத்துலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முகத்தில் கொஞ்சம் கூட அச்சத்தின் சுவடு கூட இல்லாமல் அப்படி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது, இசை நிகழ்ச்சிகள், பாடுவது, இது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. இது மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு. இதுக்கு முன்னால் எப்பவும் இது மாதிரி பார்த்ததில்லை. இதுக்கு அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி எச்சரிக்கை விட்ட அந்த ஒரு 27 கிலோமீட்டர் பாலம் சவுதி டு பஹ்ரைன் காக்கா இல்லை, அதில் அங்கே யாரும் நிற்கலை. இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை விட்டாக்க யார் எங்கே நிற்பாங்க அப்படின்னு எங்கேயாவது நடந்துக்கிறது உண்டா? இல்லை, கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. எனக்கு என்ன வைத்திருச்சேன்னா, இங்கே ஒரு பிறவி, ஒரு தற்கொலை எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்கிறான். அங்கே குண்டு போட போகிறேன்னு சொன்ன இடத்துல இத்தனை மக்கள் அப்படி போய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த கண்கொள்ளா காட்சியை மக்கள் இனிமேலாவது பார்க்கணும் போய். இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது என்ன அப்படின்னாக்கா, ஆயுத பலத்தில் அமெரிக்காவுக்கு இணையானது அல்ல ஈரான். ஏவுகணை அடித்தாங்க, ஆனால் நேவி காலி,
ஏர் டிஃபென்ஸுன்றது ஒன்று கிடையாது. 40 வருஷத்துக்கு மேலே தடை இருக்குது. இந்த ஏவுகணை ஒன்றை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து சமாளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு அரசியல் போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. இப்போ என்ன செய்யணும், நீ குண்டு போடணும்னா போடு மக்கள் மேலே, அதுக்கு இந்த உலகம் பதில் சொல்லட்டும்ன்றது தானே. அப்போது வெறும் குண்டை பார்த்து மட்டும் இல்லை, இது வந்து ஒரு இக்கட்டான நிலைமை, இதுக்கு பதில் சொல்லவே முடியாத நிலைமை. அமெரிக்கா முற்றிலும் தனிமைப்பட்டு உலகமே காரி துப்பிடும்ன்ற நிலைமையில் டைம் வந்து ஒரு அட்டைப்படம் போட்டிருக்கிறான், டைம் மேகசின். எக்ஸிட், வெளியே போகிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு கவலையாக ட்ரம்ப் உட்காந்துருக்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன், கூலின்னு முதல்ல ஒரு படம் வந்துச்சு, அமிதாப் பச்சன், கூலி தான் நினைக்கிறேன், அது மறந்து போச்சு, பழைய ரஜினி படம் இல்லையா அது? ரஜினி படம் இல்லையா? இல்லை 70s வந்த அமிதாப் படம். ஓகே. அந்த படத்தில் அமிதாப் வந்து ஒரு துறைமுகத்தில் கூலி, அவர் கையில் 786ன்னு இதெல்லாம் கட்டியிருப்பார், இந்து முஸ்லீம் ஒற்றுமையெல்லாம் அந்த படத்தில் உண்டு. அதில் ரவுடிங்க வந்து தண்டல் வசூலிப்பாங்க, இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ உள்ள இதுக்குள்ளே கொண்டு போய் குடோனுக்குள்ளே அடிக்கிறதுக்கு போவாங்க. அப்போ தான் அந்த சீன் வந்து வேகமாக ஓடி போய் கதவை சாத்திட்டு சாவியை தூக்கி போடுவார். அது அப்புறம் விஜய் உள்பட பல பேர் சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுபோல் இந்த போரை 28ஆம் தேதி ட்ரம்ப் வந்து தொடங்கினார், ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் தொடங்கினாங்க. ஈரான் வந்து கதவை பூட்டி சாவியை தூக்கி போட்டுருச்சு. ஓகே. போர் நிறுத்தம்னு கேட்டது யார்? ட்ரம்ப். போர் நிறுத்தம் தேவையில்லை, பேசுனா வளைகுடா முழுதும் நிரந்தர சமாதானம், அதை பற்றி பேசுவோம். போர் நிறுத்தம் பற்றி பேச முடியாது. 2 வாட்டி ஃப்ராடு பண்ணிட்டு நீ போர் நிறுத்தம்னு சொல்லிவிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது என் மேலே தாக்குதல் தொடுத்துருக்கிற, உடனே நம்ப முடியாது. உன் கூட பேச்சுவார்த்தை கிடையாது, ஐநாவை நம்ப முடியாது. நான் சொல்கிற 2 பேர் சீனா ரஷ்யா அந்த மாதிரி பெரிய மனுஷங்க, யாராவது வந்து அவங்க சொல்லட்டும், உன்கிட்ட பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை என்பது தான் அவர்கள் சொன்ன பதில். அதனால தான் இந்த ராத்திரிக்குள்ளே முடிக்கலைன்னா அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது. இதில் வந்து தனிமைப்பட்டு, அமெரிக்க மக்கள் மத்தியிலேயே தனிமைப்பட்டு, வேறு வழி இல்லாமல் அசிங்கப்படுவோம் என்ற நிலையில் ட்ரம்ப் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். நீங்கள் 10 பாயிண்ட்டுன்னு சொன்னீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்கா சொன்னது 15 பாயிண்ட். 15ஐயும் படிக்க வேணாம், 3 பாயிண்ட்டு தான் அது மொத்தம். ஓகே. அணு ஆயுதம் கழிவை கொடுத்துடணும், அது பண்ணிடணும், இது பண்ணிடணும், என்ரிச்மெண்ட்டெல்லாம் கூடாது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 பாயிண்ட்டு. அப்புறம் ஹிஸ்புல்லாவுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது. 3வது பாயிண்ட் வந்து ஏவுகணையெல்லாம் கட்டுப்படுத்தணும், இவ்வளோ தூரம் தான் போகிற மாதிரி ஏவுகணையை செய்யணும். இதுதான் பாதுகாப்புக்கு எவ்வளவு வேணும்னு நாங்கள் சொல்கிறோமோ அந்த அளவு தான் நீங்கள் பாதுகாப்பு வச்சுக்கணும். இதை தான் பிரித்து 15 பாயிண்ட்டாக எழுதியிருந்தாங்க. இதுக்கு பொருள் கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்றது தான். ஈரான் வந்து அதை தூக்கி கடாச்சிருச்சு, அதை வாங்கவே இல்லை, பேச முடியாதுன்னு சொல்லிச்சு. சரி, அப்போ என்ன தாங்க சொல்கிறீங்கன்னு பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி 3 பேர் தான் காவடி எடுத்தது, இது எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறோம், அந்த அடிப்படையில் வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆக்கிரமிப்பு இல்லைன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். 2வது ஹார்மூஸ் நீரிணை ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். 3வது யுரேனியம் என்ரிச் பண்ணுறது எங்களுடைய உரிமை. 4, 5, 6 என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எங்கள் மேலே இருக்கிற சாங்ஷன்ஸை எடுக்கணும். அது ஐநா போட்ட சாங்ஷன், ஐஏஏ போட்ட சாங்ஷன், அமெரிக்கா போட்ட சாங்ஷனை எடுக்கணும். அதுக்கடுத்தது வந்து காம்பன்சேஷன், இந்த டேமேஜஸுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அடுத்தது இந்த வட்டாரத்திலிருந்து அமெரிக்க துருப்பு மொத்தமாக காலி பண்ணணும், இந்த ஏரியாலே இருக்கக்கூடாது. கடைசியாக வந்து எல்லா முனைகளிலும் போர் நிறுத்தம், அதாவது லெபனான் உள்ளிட்டு எல்லா முனைகளிலும் போர் நிறுத்தம், இதுதான் கொடுத்தது. ட்ரம்ப்பு மாபெரும் வெற்றி, அமைதிக்கு வந்து ஒரு பெரிய இதுன்னெலாம் சொல்லிட்டு இந்த 10 பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட்டாக இருக்குது. இதை பேசி டெவலப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தா என்னடா மென்டலான்னு நமக்கு வந்து ஒன்றும் புரியல இது. அப்போது இதுக்கு நேர் எதிரானது அவங்க சொன்னது. இதை ஒத்துக்கிட்டு தான் இந்த 10 பாயிண்ட்ன்றதே அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை அவர்கள் கடைப்பிடிப்பார்களா கடைப்பிடிக்க மாட்டார்களான்றது அடுத்த விஷயம். ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஈரான் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் போர் நிறுத்தம் பற்றி பேசலாம் என்று சொன்னதோ அந்த அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தம் வந்திருக்கிறதே தவிர ட்ரம்ப் சொன்ன அடிப்படையில் போர் நிறுத்தம் வரவில்லை. இந்த போர் நிறுத்தம் வந்தது நல்லதா கெட்டதா? நல்லது தான், நல்லது. இல்லைன்னா ஒரு பேரழிவு நடந்திருக்கும்.
மிகப்பெரிய அழிவு. என்ன பேரழிவுன்னாக்கா, இவங்க பாலத்துக்கு எல்லாத்துக்கும் குண்டு போட்டிருப்பாங்க. ஈரான் வந்து இந்த பக்கம் வளைகுடா நாடுகளுடைய இதில் போட்டிருப்பாங்க. மொத்தத்தில் எல்லாரும் நம்ம சந்தியில் நிற்கிற மாதிரி ஆயிருக்கும். அதுதான் அதனுடைய விளைவாக இருந்திருக்கும். இந்த அளவில் நிறுத்தியது. எப்பொழுதுமே ஒரு ஆலைகளையும் இந்த மாதிரி உற்பத்தி சாதனங்களையும் அழிக்கிறதுனால யாருக்கும் வந்து ஒன்றும் இல்லை. அந்த அழிவையெல்லாம் செஞ்சது இவங்க தான். யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். இவங்க வந்து பதிலடியாக தான் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு இது வந்து வரவேற்கத்தக்கது என்ற முறையில் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குது, வருந்தத்தக்க ஒரு விஷயம்னாக்கா, ஒரு நாகரிகத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லும்போது நம்ம மோடி உள்பட எந்த நாட்டு தலைவராகுது ஏடா காட்டு முன்னாடித்தனமாக இருக்குமெல்லாம் மனுஷனா இன்னும் கேட்டிருக்கணுமா இல்லையா, கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? எதுக்குமே வாய் திறக்காத போப்பெலாம் கூட இதுக்கு வாய் திறந்து போப்பு சொல்லியிருக்காரு. வேற இப்போ ஐஏஏ எல்பராதி மாதிரி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, தனிநபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அரசுகள் என்ன செய்தன, ஏன் பேசவில்லை? சைனா, ஆஸ்திரேலியா, ஒரு சில நாடுகள் அவங்க தான், ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் தான் கண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ அணு ஆயுத போர் அப்படின்ற மாதிரி அச்சுறுத்தல் வந்தபோது சீனா வந்து மிக கடுமையாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. அணு ஆயுதம் மட்டும் ஏவப்பட்டால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே பயந்து போய் யார், இதுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் டக்கர் கால்சன் அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸனுடைய ஆங்கர், ரொம்ப பிரபலமான ஆங்கர் அவர், ட்ரம்ப்போட பிரபலம், ட்ரம்ப் ஆதரவாளர் அவர், நம்ம அர்ணப் கோசாமி மாதிரின்னு வச்சுருங்க. அவர் வந்து சமீப காலமாக இந்த போரை வந்து கடுமையாக எதிர்க்கிறார். நீ வந்து நமக்கு எதுக்கு ஊர் வந்து போர் வேணான்னு சொல்லிட்டு தானே இது பண்ண, இஸ்ரேலுக்காக நம்ம எதுக்கு போனோம், நான் எதுக்கு சாகணும், ஈரானால நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் போருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு மேலே நேற்று அவர் ஒரு வீடியோ பேசியிருக்காரு முந்தா நாள். இந்த ட்ரம்ப் இப்படி பேசின உடனே அது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதனால ஒரு மிகப்பெரிய வலதுசாரி, இராணுவ அதிகாரிகளே, இராணுவ வீரர்களே, ட்ரம்ப் உத்தரவுக்கு கீழ்ப்படியாதீர்கள். இது வந்து ட்ரெசன் பிடிச்சி உள்ளே வச்சிடலாம். இப்படி அவருக்கு பேசுகிற அளவுக்கு தைரியம் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா, சமூகத்தில் அப்படி ஒரு ஆதரவு இருக்குதுன்றதுனால தான் அவர் வந்து அதை பேசுகிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஈஸ்டர் தினத்தன்னைக்கு ட்ரம்ப் போட்ட ட்வீட் இருக்குல்ல, இது இப்படி கேவலமாக எல்லாம் திட்டிட்டு பிரைஸ் பீ டு அல்லான்னு கேள்வி. அது என்ன, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சென்று முடியுறியா நீ? கேவலமாக இல்லை, அந்த மதத்தை கேவலப்படுத்து. இதெல்லாம் அவருக்கு மேலே இன்னொரு படியை தாண்டலான்னு முயற்சி பண்ணுற பீட்டர் சேர்த்து. ஆமாம், அவர் எல்லாருமே அது அப்படி தான். இப்போ அவங்க மேலே வந்து இப்போது இம்பீச்மெண்ட் வருது, இந்த அவருடைய இராணுவ அமைச்சர் மீதும் ட்ரம்ப் மீதும் வருது. இது இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் எதிர்த்துருக்குறாங்க, ஆனால் அரசுகள் எதிர்க்கலை. நம்ம மோடி எதிர்க்கலை, மோடி நெத்தன்யாவை கட்டி பிடிச்சிட்டாரு, மோடி எதிர்ப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார். அங்கங்கே தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் ஐடிங்கெலாம் கூட தினக்கும் அதில் ஏதோ ஒரு அப்டேட்டை போட்டுருந்தாங்க. நான் கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி அதில் ஒன்றும் வினையாற்றவே இல்லை. இல்லை, ராகுல் காந்தி ஜனநாயகன் படம் வரலைன்றதுக்கு வினையாற்றிருக்காரு. தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். ஆமாம், கரூரில் செத்து போனதுக்கே அவன் தான் காரணம். அதுக்கு உடனே இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இது அப்போது காங்கிரஸ் கட்சி இங்கே வந்து எனக்கு சீட்டை கொடு, வெங்காயத்தை கொடு, தோசை தான் கொடுத்தீங்க எங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆள் பேசி தர்றாங்கல்ல, பங்கு போட்டுக்கிறது, அதனால தான் நாங்கள் சண்டை. இவன்லாம் ஒரு கட்சி எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு வெக்கமாக இல்லை? ராகுல் காந்திக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். கேரளாவில் போயிட்டு சிபிஎம் வந்து பிஜேபி ஆளுன்னு பேசுகிறேன். நீ இதை பற்றி என்ன பேசியிருக்கிற? காந்தி வந்து பாலஸ்தீன் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு, நேரு பாலஸ்தீனத்தை இந்த மாதிரி குடியேற்றுவதை எதிர்த்து 2 பேரும் வந்து பேசி, அந்த டைமில் பாலஸ்தீனுக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் வந்து இந்தியாவோட சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. நிக்சனுக்கு எதிராக இந்திரா காந்தி பேசினதை போட்டு இவர் நம்ம மோடி போய் ட்ரம்ப் கிட்ட குழைஞ்ச போது எங்கால எப்படி பேசுனாங்க பார்த்தியான்னு இந்திரா காந்தி. நீ என்ன பண்ண, நீ என்ன பேசியிருக்கிற இதை பற்றி? ட்ரம்ப்பை எதிர்த்து, அமெரிக்காவை எதிர்த்து, இஸ்ரேலை எதிர்த்து என்ன பேசியிருக்கிற? இல்லை, இப்போ மோடிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஃப்ரெண்டு ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இனப்பாசம் ஒன்று இருக்குது, இது எல்லாம் இருக்குது. இது ட்ரம்ப் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, இவருக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன தடை, ராகுல் காந்திக்கு என்ன தடை? இல்லை, என்ன தடை அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்கா மனம் கோணாமல் தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்க. ராகுல் காந்தியுமா? ஆமாம், வேற என்ன, சும்மா ட்ரம்ப்புக்கு சரண்டர் ஆகிட்டார், நாங்கள் அப்படி கிடையாது. ஆமாம், நீங்கள் சரண்டர் ஆகலைன்னு தெரியலையே, இப்போ சரண்டர் ஆன மாதிரி தானே தெரியுது எனக்கும். இப்போ இதெல்லாம் பேசியிருக்கணும்ல, ஏன்டா நீ மனுஷனான்னு கேட்டிருக்கணும்ல. ஓகே, இதை எதிர்த்து ஒரு ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குதா?
இதுக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்னது கட்சி வச்சுருக்கிறானுங்க, சீட் என்ன வெங்காயத்துக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் கேள்வி. அதனால் நாங்கள் வந்து சிறுபான்மைக்கு நாங்கள் தான் நான் இதுன்ற ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாத, துப்பு இல்லாத, இதயம் இல்லாத நபர்கள் தன்னை எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற யோக்கியதையே கிடையாது அவங்களுக்கு. இங்கே தமிழ்நாட்டில் நடந்த ஆர்ப்பாட்டம், கமேனி கொல்லப்பட்டதுக்கு எதிராக நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கே இருக்க கட்சி தலைவர்கள்லாம் போய் பங்கெடுத்துறாங்க. இந்தியா முழுக்க அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய அளவு நடந்தது. ராகுல் காந்தியும் இங்கே அதுலேயும் பேசல. இல்லை இது மட்டும் இல்லைங்க, நான் இதை மட்டும் தனியாக இல்லை. வெனிசுலா அதிபர் மதுரோவை தூக்கிட்டு போகிறாங்க, கிரீன்லாந்து என்ன விலைன்னு கேட்குறான், கனடாவை ஒரு மாநிலமாக சேர்த்துக்கிறேன். எதுக்கு தான் பேசியிருக்காங்க? அவங்க நரக வேதனை அறிவிச்சு அங்கே மின்சாரம் விட்டு குழந்தைகள் சாகுறாங்க. எதை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க? எதை பற்றியுமே பேசாமல் நான் எதிர்க்கட்சி தலைவர் கழட்ட போகிறேன் அப்படின்னா நான் இழிச்சா வேணால் நம்ம கேட்குறவங்கலாம். அதனால் காங்கிரஸ் கட்சியை சும்மா அப்படி அனுமதிக்கக்கூடாது. அவங்க ஒரு கட்சி நடத்தவே அனுமதிக்கக்கூடாது. அவங்கள சும்மா என்ன தேர்தல் வந்து ஓட்டு வாங்கிட்டு போகிறது, சீட்டு வாங்கிட்டு போய் எனக்கு கொடுக்கலன்றது, இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு வேட்டியை கவுத்துக்கிறது, இதுக்கு ஒரு கட்சி. அதனால் நாம் இதை வந்து முக்கியமாக பேசணும். காங்கிரஸை மட்டும் நான் சொல்லலை, எதிர்க்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க யாரெல்லாம் பிஜேபியை எதிர்க்கிறார்களோ, மோடி இதை செய்யலை அப்படின்னா நீ செஞ்சியா அப்படின்ற கேள்வி இருக்குது. நீங்கள் அதை கேட்டீர்களா? அப்படி கேட்ட மரபு இருக்குது. அண்ணா பேசியிருக்காரு, பெரியார் பேசியிருக்காரு, நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து விடை வேணும். டிஎம்கேவும் சேர்த்து தான் சொல்கிறேன், பேசணும். பேசலைன்னா என்ன? இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதுங்க, மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அதில் 3 ஐட்டத்துக்கு விலக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன? நாணயம், வெளியுறவு, இராணுவம். இப்போ இந்த வெளியுறவில் போய் நெத்தன்யாவை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க, ஓகேயா? திமுகவுக்கு ட்ரம்ப்புக்கு சரண்டர் ஆகிட்டாங்க, ஓகேயா? இப்போ இந்த போர் நடக்குது, கமேனியை கொல்றாங்க, இரங்கலுக்கு வந்து போய் கூட தூதரகத்தில் தெரிவிக்க வேண்டாம், போகாதீங்க அப்படின்னு சர்க்குலர் விட்டுருக்குறான் வெளியுறவு அமைச்சகத்தில். 5 நாள் உலகமே காரி துப்புனதுக்கப்புறம் தான் போய் தெரிவிக்கிறாங்க. ஜெய்சங்கர் போனாப்புல. ஆமாம், கப்பல் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வெளியுறவு கொள்கையை அமல்படுத்தினால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு இப்போ இஸ்ரேலோட ஒப்பந்தம் இருக்குது, அப்போ அதுக்கான வேலையை இங்கே வந்து பார்ப்பாங்க. லாஜிஸ்டிக்ஸுக்கு இந்த துறைமுகங்களை தருவது என்று அமெரிக்காவோடு மோடி ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த போர் தொடர்ந்து இருந்தால் ஐரோப்பாவில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இங்கே கப்பல் நிற்கிது, கப்பல் வந்து ஈரானை பக்கத்திலே போக பயம், 3000 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தியிருக்கிறான். ஏன்னா ஏவுகணையை விட்டு போட்டுருவான்றதுனால. அடுத்தது இவங்களுக்கு மிச்சம் இருக்கிற இடம் இந்தியா தான். நான் வந்து பயந்துக்கிட்டு இருந்தேன், இவங்க எங்கே இடம் கொடுக்க போகிறாங்களோ, இன்னும் கொடுத்தா நமக்கும் அடி தான். அடி விடுதோ இல்லையா, அசிங்கம் இல்லை, கேவலம் இல்லை. அப்போ வெளியுறவு பற்றி மோடி அந்த முடிவு எடுத்தால் நம்ம கூட வாசிக்க போகிறோமா? அதுக்கு இல்லை, இந்த அவங்களோட போர் வீரர்கள் இங்கே இருந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு போகும்போது அதை தாக்கப்பட்டது, அவங்க கொல்லப்பட்டது கண்டிக்காதே வந்து பெரிய கேவலம் அது. அப்போது அதனால் வெளியுறவு கொள்கை அதானி, அம்பானி, மோடி, ஆர்எஸ்எஸ் அவர்கள் கொள்கை மற்றும் நலன் அதை ஒட்டி தீர்மானிக்கப்படுகிறது. அது நீங்கள் தீர்மானிச்சது நாங்கள் பின்னாலே வரோன்னு சொல்ல போகிறோமா? நம்ம இதெல்லாம் திரும்ப யோசிக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் இதை பற்றி கட்டாயமாக பேசணும். இந்த தேர்தலுக்கும் அதற்கு நேரடியாக தொடர்பு இருக்குது. ஏங்க சிலிண்டர் வந்து நீ டெல்லிக்கு போய் மோடிகிட்ட கேட்டால் கிடைக்கும்னு அந்த தற்கொலை பேசுகிறாங்கல்ல. இல்லை, தமிழ்நாட்டே கேட்கணுன்றாப்லே, அவங்க தான் பண்ணல. அதான் தமிழ்நாடு தான். இவர் டெல்லிக்கு போய் கேட்டாங்க, சிஎம் போய் டெல்லி கேட்கணும். ஆமாம், கேட்டாங்க, சிலிண்டர் வச்சிருக்கிறாங்க, அப்படியே வாங்கிட்டு இடி வந்தால் போகிறீங்க, இதுக்கு போக மாட்டீங்களா அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு கைதட்டுறாங்க. மக்களுக்கு அறிவு அவ்வளோதான் இருக்குது. அப்போ சிலிண்டர் ஏன் வரல, சிலிண்டர் வராதுக்கு என்ன காரணம்? இந்த அரசு என்ன சொல்லுது? போர் ஒரு காரணம். ஆனால் ஈரானோட உன்னுடைய உறவு என்ன? நீ என்ன பண்ணியிருக்கிற? எதிரியை 2 நாள் முன்னால் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்துருக்குற. உனக்கு நியாயமாக கொடுத்துருக்கக்கூடாது. நீ இவ்வளோ மானங்கெட்ட ஈத்திரத்தனமான வேலை செஞ்ச பிறகும் மனிதாபிமானத்தோடு கப்பலை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. வெக்கமாக இல்லை? இதை பேச வேண்டாம்? இது எவ்வளோ இழிவான அரசு இது மோடி அரசுன்னு. இதை மக்கள்கிட்ட பேசினா தானே தெரியும். நாளைக்கு ஒரு வேளை நெருக்கடி அதிகமானால், இந்த மாதிரி விஜய் மாதிரி தற்கொலைகள் ஏதாவது ஒன்று பேசினாக்கா அதை கேட்குறதுக்கு தான் இங்கே கோடி ஜனம் இருக்குதே. அப்போ அரசியல் பேசாமல் என்ன அரசியல் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் தேர்தல் என்பது தனியாக ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த போர் தொடர்ந்து இருந்தால், இப்போ நான் சொல்கிறேன், இந்த போர் நிறுத்தம் வரலைன்னா 1 வாரம் 10 நாளில் தேர்தலை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஓகே, யாரும் பூத்துக்கும் போக மாட்டாங்க. நிலைமை வேறு மாதிரி போயிருக்கும். அது எக்கச்சக்கம் இப்போவுமே வரதான் போகுது. அது இப்போ ஒன்றும் பிரச்சனை தீரலை. இந்த ஏறின விலைவாசி எதுவும் இறங்காது, கேஸ்லேருந்து எதுவும் இறங்க போகிறதில்ல.
தேர்தலுக்கு பிறகு ஏற்ற போகிறாங்க. தான் போகிறாங்க. வேலை வாய்ப்பு எல்லாமே பிரச்சனையாக போகுது. அது எதனால் அப்படின்னா இதுவரைக்கும் ஏற்பட்ட அழிவுனால. அதனால் இந்த அரசியலே எதையும் பேசாமல் தனியாக ஒன்று தேர்தல் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம் நாங்கள் என்பது வந்து பொருளற்றது. அதனால் இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்த பிறகும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், நேற்று ராத்திரி நின்று அந்த மக்களையும் நம்ம ஊரில் கூடுற கூட்டத்தில். இல்லை, அதில் ஒரு அதாவது பொதுவாக போர் நடக்கும்போது அது ஈடுபடுற அரசு வேற, மக்களோட நிலைமை வேற. மக்கள் பெரும்பாலும் அந்த உள்நாட்டில் இருக்க மக்களே வந்து போருக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க, விரும்ப மாட்டாங்க. அரசை விமர்சிக்கிறது, அரசு அந்த டைமில் பலவீனமாக தான் மக்கள் ரெப்ரஸன்டேஷனில் இருக்கும். ஆனால் எப்படி வந்து எல்லா நேரத்துலையும் அவங்க கொமேனியோட ஊர்வலமாக இருக்கட்டும், அவங்களோட இவங்க செக்யூரிட்டி கவுன்சில் ஹெட் அவர் லாரிஜானி அவரோட ஊர்வலமாக இருக்கட்டும், இங்கேருந்து போன போர்களோட பாடி அவங்க ஊர்வலமாக இருக்கட்டும், அவங்களோட தலைநகரில் தான் வந்து தாக்குதல் பயங்கரமாக நடக்குது. அங்கேருந்து வெளியேறின மக்கள்லாம் அந்த ஊர்வலத்துக்கு மறுபடியும் உள்ளே எப்படி வராங்க? அந்த தாக்குதலில் நேற்று எப்படி போய் நின்னாங்க? எப்படி இந்த அரசோட இந்த மக்கள் எப்படி நிற்கிறாங்க? இல்லை, ஒரு கேள்வி ஒன்று இருக்குதுங்க. டிசம்பர் ஜனவரியில் விலைவாசிக்கு எதிரான போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான பேரை கொண்டுட்டாங்க. இந்த ரெஜிமை ஒழிக்கணும், ஆமாம், நீங்கள் போராடுங்க, நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம். அதில் துப்பாக்கி சூடு நடந்தது, பலர் கொல்லப்பட்டார்கள். அந்த படுகொலையை பற்றி சொல்லும்போது ஈரான் அரசு ஒன்று சொன்னாங்க, மொசாட் ஏஜென்ட்டுகள் இந்த மாதிரி ஊடுருவி ஆயுதம் தாங்கி போலீஸ் மேலே தாக்குதல் தொடுத்தாங்க, அதை ஒட்டி தான் இந்த வன்முறை வெடித்தது அப்படின்னு. இல்லைனாக்கா அது அமைதியான வழியில் போராடி தான் நாங்கள் இப்படி செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதை பல பேர் இன்றைக்கி நம்பலை. ஆனால் ட்ரம்ப் பத்திரிகைக்கே பேட்டி கொடுத்துருக்காரு, நாங்கள் ஆயுதம் கொடுத்தோம், ஆமாம் குர்திஷ் மீடியா கொடுத்தோம், கரெக்டாக பயன்படுத்தலை அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொசாத் வந்து இதில் வந்து இருக்கிறதுன்னு சேனல் 14 அப்படின்னு இஸ்ரேல் டிவியில் வந்து பேசியிருக்காங்க, நெத்தன்யாகவும் பேசியிருக்காங்க. அப்போ இவங்க அதை செய்ததன் விளைவாக தான் அது வந்து அவ்வளோ பெரிய வன்முறைக்கு வந்து அது வழிவகுத்துருக்குது. சரி, ஒரு அரசுக்கு எதிராக மக்களுக்கு அதிருப்தி இருக்குது ரெண்டு விதத்தில். விலைவாசி உயர்வு அது உலகம் பூரா உள்ளது தான். அது என்ன ஈரானில் மட்டும்தானா? ஈரானுக்கு 40 வருஷத்துக்கு மேலே தடை விதிச்சாங்க, அது ஆட்டம் விலைவாசி உயர்வு தான் முடியாமல் மக்கள் வந்து போராடுறாங்க. அது இல்லாமல் இது மத குருமார்கள் ஆட்சின்ற அதிருப்தி கொஞ்சம் பேருக்கு வந்து இருக்கும். ஆனால் முந்தா நாள் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, குண்டு விழுறதை வந்து ஈரான் மக்கள் வரவேற்கிறார்கள், இந்த ஆட்சி எப்படியாவது ஒழிஞ்சால் போதும் அப்படின்னு மக்கள் அதை கொண்டாடுறாங்க. கொமேனி செத்த போது கொண்டாடினாங்கன்னு சில கிளிப்பிங் எல்லாம் போட்டாங்க. ஆனால் உண்மை என்ன? அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தியே இருந்தாலும் தங்களுடைய நாடு, பல்கலைக்கழகங்கள், தங்களுடைய தொன்மை மிக்க வரலாற்று சின்னங்கள், பள்ளிக்கூட குழந்தைகள், முதியோர் இல்லங்கள், மருத்துவமனைகள் இதெல்லாம் அழிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட முடியுமா? இந்த பாலம் ஒன்று வந்து தூண் இல்லாத பாலம் கட்டி அந்த என்ஜினியர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க, பார்த்தா நமக்கு கண்ணீர் வருது. அவர் சின்ன வயசு தான், அவருக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும். அவர் வந்து இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் இந்த பாலத்தை கட்டுவேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுறாரு. அப்போது ஒரு எவ்வளவு தடைகளை மீறி இந்த சாதனைகளை செய்திருக்கக்கூடிய ஒரு நாடு, அவங்க வந்து தன் நாடு அழிக்கப்படும் போது நாட்டுப்பற்றோடு களத்துக்கு வருகிறார்கள். கட்சி எந்த கட்சி ஆட்சியில் இருக்குது அந்த அதிருப்தி அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அது வந்து அதை இவர்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை, யார் முக்கியமாக அமெரிக்கா புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு பின்புலமாக அவங்களுடைய மத நம்பிக்கையினுடைய ஒரு முக்கியமான கூறு இருக்குது. இஸ்லாமில் ஷியா வந்து ஒரு மதப்பிரிவு. இமாம் ஹுசைன் ஒரு அநீதியான போருக்கு எதிராக நீதியாக போராடி உயிர் துறந்தார் அப்படின்றது தான் ஒரு நபிகள் நாயகத்தினுடைய பேரன். அதே போல் இமாம் அலி நபிகள் நாயகத்தினுடைய மருமகன், அவர் வேறொரு போரில் வந்து சிரியாவுக்கு எதிரான ஒரு போரில் அவர் சொன்ன ஒரு வாசகம் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து முக்கியம், உன்னுடைய இல்லத்தின் இதயத்துக்குள் புகுந்து தாக்கிவிட்டு எவனும் அவமானப்படாமல் திரும்பக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி முழக்கம் என்ன தெரியுமா? இமாம் ஹுசைன் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? போர் அல்லது அவமானம். ஓகே, இதுதான் அந்த சமூகம். بين يدي أبي عبد الله ونحن نقول كما قال إمامنا الحسين ألا وإن الدعي ابن الدعي قد ركز بين الثنتين بين الصلة والدلة هيهات من الدلة. இதை வந்து இவங்களால் புரிஞ்சுக்க முடியல. இது வெறும் மதம் பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல. இந்த ஈரான் வந்து 1953 மொசாதே வந்து இதை தான் சொல்கிறாரு. அவர் வந்து மதகுரு கிடையாது, அவர் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
அவர் வந்து பிரிட்டிஷ் பெட்ரோலியத்தை நேஷனலைஸ் பண்ணார், அவர் ஆட்சியை கவிழ்த்தார்கள், அமைச்சர்களை கொன்றார்கள். அதை ஒட்டி தான் 79 வந்து இஸ்லாமிய புரட்சி நடக்குது. அதனால் மதம் என்பதை தாண்டி நாட்டுப்பற்று என்ற அடிப்படையில் இருக்குது. இப்போ அலி கமேனியை வந்து கொன்னாங்களே, அவர் இறப்பதற்கு முன்னால் பேசியிருக்காரு, என்னை இவர்கள் கொலை செய்யலாம், இந்த உடல் வந்து முக்கியம் கிடையாது, என்ன கொள்கைக்காக இருக்கிறோம் அது முக்கியம், அதை நீங்கள் ஒரு லாஸாக நினைக்கக்கூடாது. இந்த ஈரானை வேட்டையாடுவது தான் அமெரிக்காவுடைய நோக்கம். அமெரிக்க அரசும் அந்த மக்கள் மத்தியிலேயே செல்வாக்கு இழந்து வருகிறது. அதனால் அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்றது தான் முக்கியம். நான் இருக்கிறேன் அல்லது சாவரேன்றது முக்கியம் இல்லை. இது அவர் ஒரு மதகுருவாக இருக்கலாம், அவர் சொன்ன விஷயம் அதை திரும்ப திரும்ப அத்தனை பேர் எவ்வளோ பேரை கொண்டுட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க, ஐயோ இப்படி கொன்னெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இது முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. அது பொதுவாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வீரவசனம் மாதிரி தெரியுது. ஆனால் அது வீரவசனம் அல்ல, கடைசி மனிதன் வரைக்கும் அது இறங்கி இருக்கிறது. அதை உண்மையில் பார்க்கும்போது அந்த ஈரான் மக்களை பார்த்துட்டு நம்ம ஊர் மக்களை பார்த்தா அவமானமாக இருக்குது. இங்கே கூடுற கூட்டம் யாருக்கு கூடுதுன்னு பார்த்தா எப்படி கூடுது, எதுக்கு கூடுது, எனக்கு அவமானமாக இருக்குல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப இழிவாக கூச்சமாக இருக்குது. அதே கூட்டம் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, கடைகள் நடத்த முடியல, கடைகள் மூடப்படுது, சாப்பாடு கடைகளை டிரான்ஸ்போர்ட் பாதிக்குது, இப்படி போராடி இருந்தால் இதுக்காக கூடி இருந்தால் நல்லா இருந்தது. அது கூட தேவலாம். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அநீதியான போர் நடக்குது, அதுக்கு எதிராக பேசணும். இப்படி ஒரு கொலை நடக்குது, அதுக்கு எதிராக பேசணுன்றது இல்லை, வேணாம், அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அது கூட இல்லை, நான் வந்து வேறு ஏதோ ஒன்று இப்படி போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியல. அமெரிக்காவில் போராட்டம் நடக்குது, இராணுவ வீரர்கள் நாங்கள் போக மாட்டோம்னு போராட்டம் நடத்துகிறாங்க, போருக்கு எதிராக போராட்டம் நடக்குது, இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடக்குது. ஆனால் இங்கே வந்து இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம யோசிக்கணும். சும்மா பெருமை பேசுகிறதுல ஒன்றும் பொருள் இல்லை. மக்களை இப்படி வச்சுருந்தோம்னாக்கா தற்குறிகள் ஆட்சி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த போர் யாருக்கான வெற்றி, இந்த போர் நிறுத்தன்றது யாருக்கான வெற்றி அப்படின்றதுல சில பாயிண்ட் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, 2 பேர் வச்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்ற பட்சத்தில் இப்போது இந்த 10 நிபந்தனைகள் ஏற்கனவே ட்ரம்ப் பெருளவில் முரண்பட்ட நிபந்தனைகள். யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் போர், அவங்க பண்ணிவிடுவாங்க, சீக்கிரம் தாக்கிடுவாங்கன்றது தான் போர். அதை அவங்க பண்ணுவோம், அதை நீங்கள் தலையிடக்கூடாதுன்றது நிபந்தனை வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ன்னு இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃப்ரீ பண்ணணும்னு சொன்னது, அது ஏற்கனவே ஃப்ரீயாக இருந்தது. இப்போ இந்த போர்னால தான் அதுக்கு பிரச்சனை. இப்போ மறுபடியும் அது எங்கள் கண்ட்ரோல், ஏற்கனவே அது கண்ட்ரோல் இல்லை, இப்போ எங்கள் கண்ட்ரோலில் வரும்ன்றது தானே இவங்க சொல்கிறது. இது கண்ட்ரோல் தான் இருக்கும். ஓமனுக்கு நானும் பேசிப்போம், மற்றவங்க தலையிடக்கூடாதுன்றதானே அவங்க சொல்கிறது. இது ரெண்டும் எப்படி புரிஞ்சு கொள்ளப்படுது? இல்லை, பொதுவாக மக்கள் ஒரு போரை பற்றி வெளியே நடக்கிற பிரச்சாரம், இதில் வந்து ஏறத்தாழ 13,000 டார்கெட்ஸில் குண்டு வீசியிருக்கிறாங்க ஈரான் போரை. ஆமாம், ஈரான்றது இந்தியாவின் நிலப்பரப்பில் பாதி உள்ள நாடுன்னு வச்சுங்களேன். 13,000 இடத்துல குண்டு போட்டு இத்தனை இதை வந்து தரைமட்டமாக்கி இருக்கிறாங்க. அதை ஒப்பிடும்போது ஈரான் கொடுத்த பதிலடி தாக்குதல் வந்து அளவில் வந்து குறைவு. ஆமாம், அவங்க வந்து கண்ணா பின்னான்னு சிவிலியன்ஸ் அடிக்கணும்னு ட்ரை பண்ணல, அவங்க இராணுவ இலக்குகளை தான் குறிப்பாக தாக்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம், ஆஸ்பத்திரி, அப்படி வந்து பாலம், அவங்க ஸ்டேட்மெண்ட்டே மெச்சூராக இருந்தாங்க, எங்கள் அடிகளை வந்து அளந்து தான் வைக்கிறோம், கண்ணா பின்னான்னு யாரையும் நாங்கள் கொல்ல விரும்பல, அப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே, அதோட விமானம் வந்து குண்டு வீசும்போது அதை தடுப்பதற்கான இதெல்லாம் அவங்கள்ட்ட பெருசாக. இப்போ ஒரு விமானம் வந்து குண்டு வீசுறதுக்கும் ஏவுகணை போய் தாக்குறதுக்கும் நிறையா வேறுபாடு இருக்குது. இந்த டேமேஜ் வந்து அதிகம். இதுக்காகவே அமெரிக்க இராணுவம் வந்து அமெரிக்கா இராணுவத்துக்கு செலவு பண்ணுறதுல 1 விழுக்காடு கூட ஈரான் வந்து செலவு பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு 900 மில்லியன் ஆமாம் அமெரிக்கா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த உலகம் பூரா 750 இராணுவ தளம் வச்சுருக்கிறாங்க, அது தனிக்கதை. அப்போது இந்த இராணுவ பலம் தாக்குதலால் ஏற்பட்ட இழப்பு என்பதை வைத்து வெற்றி தோல்வியை எடை போடுவதா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஒரு போர், எந்த ஒரு போர் நடந்தாலும் அந்த போருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. போருக்கு போரே நோக்கம் அல்ல, ஒரு அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றியது தான். இந்த போர் என்ன அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக அமெரிக்கா இஸ்ரேலால் தொடங்கப்பட்டதுன்னா, ஈரானை ஒரு அடிமை நாடாக்கணும் அப்படின்றது தான். அது உள்ளுக்குள் கோரிக்கைகள்லாம் வேறு. ரெஜிமை மாற்றணும், நான் சொல்கிறவன் தான் அங்கே இருக்கணும், அப்புறம் நீ ஏவுகணை இப்படி தான் வச்சுக்கணும், ஆனால் இதை உற்பத்தி பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொன்னாக்க அப்புறம் நாடுன்னு என்னத்துக்கு இருக்கணும்,
ஒரு கிட்டத்தட்ட காலனி ஆதிக்கத்துக்கு உடன்படணும் அப்படின்ற மாதிரி தான் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை. ஈரானுடைய கோரிக்கை என்ன? ஈரானுக்கு எந்த கோரிக்கையும் இல்லை, இதை நான் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான். அப்போது இதில் யார் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறது. இது வந்து வெற்றி ப்ளஸ் வந்து ஹார்மூஸ். ப்ளஸ் ஹார்மோஸ். முதல்ல எங்களுக்கு ஹார்மோஸ், அப்புறம் இப்போ பொருளாதார தடைகள், இதெல்லாம் ப்ளஸ்ன்னு சேர்த்துக்கணும். இப்போது ஈரான் தான் இதில் வெற்றி பெற்றிருக்கிறது. வியட்நாம் போரில் ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்குது, பேட்டில் வார் அப்படின்னு 2 இருக்குது. பேட்டில்ன்றது ஒரு போர்க்களம், வார்ன்றது மொத்த போர். அதிகமான பேட்டில் 90% பேட்டிலில் ஜெயிச்சது அமெரிக்கா, ஆனால் வாரில் ஜெயிச்சது வியட்நாம் இல்லையா? அதுபோல தான் இது. அதனால் அதை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த குண்டு வீச்சுகளின் அல்லது பில்டிங் எத்தனை தகர்ந்தது, அது பெரிய இழப்பு தான், அது வேறு விஷயம். ஆனால் தன்னுடைய அரசியல் நோக்கத்தில் அமெரிக்கா வெற்றி பெற முடியவில்லை என்பது மட்டுமல்ல, இது ரொம்ப முக்கியம். ஈரான் அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்றது இல்லை, நம்ம அத்தனை பேர் சார்பாகவும் மொத்த உலகத்தின் மீது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெனிசுலா எண்ணெய் கப்பலை திருடிட்டு போயிருக்கிறாங்க, லிட்டரலாக கடத்திட்டு போயிருக்கிறாங்க, மதுரோவை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, கியூபாவில் கரண்ட்டை கட் பண்ணி மக்களை சாவடிக்கிறாங்க, கிரீன்லாண்டில் கூப்பிட்டு என்ன விலைன்னு கேட்குறான். அந்த மக்களுக்கு ஒன்றும் வழியே இல்லை. அதிகபட்சமாக என்ன பண்ணாங்க தெரியுமா? இவன் திடீர்னு பிளேனை கொண்டு வந்து இறக்குனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரன்வேயை வந்து உடச்சி காலி பண்ணிட்டாங்க அவங்களே. அவ்வளோதான் அவங்களால செய்ய முடிஞ்சது. பாப்புலேஷன் 50,000 தான். கனடாவை வந்து நான் மாநிலமாக சேர்த்துக்குவேன். இப்போ இவங்க யாருமே எதுவும் பேச முடியாத நிலையில் இருந்த போது அத்தனை குரலற்றவர்களின் குரல்றாங்கல்ல, உண்மையாலே குரலற்ற குரல் வந்து ஈரான் தான். நமக்கும் சேர்த்து நம்ம ஜியை வந்து எதை கொண்டு அடித்தாலும் அவர் வந்து ஒன்றும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அத்தனை பேர் சார்பாகவும் ஈரான் மக்கள் உயிரை கொடுத்து, வெறும் அரசு மட்டும் இல்லை, மக்கள் உயிரை கொடுத்து சாதிச்சிருக்கிறாங்க. அதனால் அது மதகுருமார் ஆட்சி தான், எனக்கும் உடன்பாடு இல்லை தான், ஜனநாயகம் இருக்கணுன்றது தான். ஆனால் அதை எல்லாம் தாண்டி காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, நாட்டின் இறையாண்மைக்காக அவங்க நின்றுருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் மத கோட்பாடை காப்பாற்றுறதுக்காக நிற்கலை. அப்போ அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி செய்தி வருது, அங்கே வந்து யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்ரேல் வீசிய குண்டில் யூதர்களுடைய சினகாக் வந்து உடைஞ்சு சிதறி இருக்குது. அங்கே இருக்கிற யூதர்கள் அதை கண்டித்து பேசுகிறாங்க, கிறிஸ்தவர்கள் கண்டித்து பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற யூதர்கள் வீடியோ போடுறாங்க, நாங்களாம் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் போய் செய்தி பரப்புது, நாங்களாம் பாதுகாப்பாக தான் இங்கே இருக்கிறோம், எங்கள் புகைப்படங்கள் வந்து தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு அவங்க போடுறாங்க. இப்போ அதனால் இது வந்து மதம் சார்ந்த கோரிக்கைக்காக அப்படி அந்த அரசு வந்து போராடவில்லை. அதனால் அந்த அரசு எப்படி இருக்கணும் என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த மக்கள். அமெரிக்கா முடிவு செய்கிறதுக்கு வந்து அதுக்கான அதிகாரமோ அருகதையோ அவருக்கு கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வெறுக்கத்தக்க, ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற அளவு உலக மக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு கருத்து உருவாகிருக்கு. மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் செல்லப்பிள்ளை மாதிரி வச்சுருந்து அதை பற்றி ஒரு எந்த எதிர்கருத்தும் வராமல் முடக்கிட்டு இருந்தாங்க. காசாவில் இவ்வளவு கொலை பண்ணாலும் அதை எதிர்த்து பேசினா அவங்க மேலே கேஸ் போட்டு உள்ளே வைக்கிறது, அதை எதிர்த்து பேசினாலே நீ வந்து ஆன்டி செமட்டிசம், யூதர்களை எதிர்த்து பேசுகிற, ஹிட்லர் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு அவங்கள வந்து முடக்குவது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு அமெரிக்காவில் சர்வே எடுத்துருக்கிறாங்க, பெரும்பான்மையான மக்கள் இஸ்ரேலை வெறுக்கிறார்கள். இது வந்து மிகப்பெரிய முன்னேற்றம். எந்த காரணத்தினால முன்னேற்றம்னு சொல்கிறேன்னா, அமெரிக்க அரசியலில் ஜனநாயக கட்சி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி, குடியரசுக் கட்சி 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லப்படுறவர்களை விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறது எதுன்னா இஸ்ரேல் முதலாளிகள். அப்படி வச்சுக்கிட்டு தான் தங்கள் நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி கொள்கிறார்கள். அதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அளவுக்கு இந்த போர் பயன்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுடைய கைக்கூலியாக செயல்பட்டு அமெரிக்கர்களை காவு கொடுக்கிறார் அப்படின்ற அளவுக்கு அது வந்துருச்சு. ஒரு வேளை நேற்றுக்கு சமாதானம் நடக்கலை, போர் தொடர்ந்திருந்தால் என்னுடைய அனுமானம் என்னென்னா இராணுவத்திலே கலகம் வந்துடும். ஏன்னா பல இராணுவ ஜெனரல் இதற்கு உடன்படலை அப்படின்னு சொல்லி கட்டாய ஓய்வில் தலைமை தளபதி உட்பட வெளியே 1.5 வருஷத்தில் 13 பேரை வந்து கட்டாய ஓய்வு அனுப்பியிருக்காங்க.
70,000 பேர் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எங்களுடைய மனசாட்சிக்கும் மத நம்பிக்கைக்கும் இது எதிரானது, அதனால் இராணுவத்திலேருந்து நாங்கள் ரிசைன் பண்ணுறோம். ஆமாம், அவங்கள மெக்காக்கெலாம் போய் ஒளிஞ்சிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஏற்கனவே ஹோட்டலில் போய் ஒளிஞ்சிக்க சொன்னாங்க, நீங்கள் பேஸில் இருக்காதீங்க, சிவிலியன்ஸில் இருக்கிற இடத்துல இறங்கினாங்க. இப்போ போய் நேற்று கொடுத்த ஆர்டர் படி மெக்கால அது ஏற்கனவே ஃபோர்டுன்ற கப்பல் இருக்குது இல்லையா, 5,000 பேர் இருக்கிற கப்பல். அது 5,000 பேர் கடல்லே வச்சு அது ஒரு பெரிய அது அது அதை பற்றி சில யூடியூப் வீடியோலாம் இருக்குது, எப்படி பராமரிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் இருந்த ஃபோர்டு கப்பலில் பெரிய போர்க்கப்பல் அது, அதில் லாண்ட்ரியில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க. சரி பண்ண முடியாது, இப்போ மாதக்கணக்கில் ஆகும்னு. ஆனால் மேட்ரு என்ன சொல்கிறாங்கன்னா தீ வச்சுட்டாங்கன்றாங்க. ஓகே, துருப்புகளே இப்போ ஆமாம் ஈடுபடக்கூடாதுன்னு. ஆமாம், இப்போது இவங்க போர்க்கப்பலை 3000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கொண்டே வச்சுருக்கிறான் அடிக்கு பயந்து. அப்போ அவங்களுக்கும் அந்த வெறுப்பு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. அவர் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு உள்ள அங்கே இருக்கிற அவங்களோட காங்கிரஸ் உறுப்பினர்களே பல பேர், கால்வாசிக்கும் பேரானவர்கள் வந்து அவர் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும், 25th அமெண்ட்ல என்னென்ன சரத்து இருக்கோ அது எல்லாமே அவருக்கு பொருந்தும் அப்படின்ற பேர்லாம் இல்லை. இந்தியாவை வந்து பிரிட்டன் காலனி ஆதிக்கம் செய்யும்போது இந்தியர்களை லட்சக்கணக்கான பேரை கூட்டின்னு போய் முதல் உலகப் போரில் 2ஆம் உலகப் போரெலாம் கூட்டின்னு போயிருக்கிறாங்க. அப்போ வந்து ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, கேனன் ஃபாடர், பீரங்கி தீனி அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து கண்ணி வெடிகளை அகற்றும் கருவியெல்லாம் வரல, இந்தியர்களை முன்னால் நடக்க விட்டுருவாங்க. ஓகே, அவன் வெடித்து செத்த பிறகு இந்த துருப்புகள் வருவாங்க. இப்படி வந்து கூட்டின்னு போனாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறந்தார்கள். அதுக்கு நினைவு சின்னம்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. அது இருக்கட்டும். இப்போ விடுதலை பெற்ற ஒரு நாடு அமெரிக்கா. அப்போ அவனுக்கு என்ன யோசனைனா, நம்ம எதுக்கு அங்கே போய் சாகணும், வடிவேல் காமெடி மாதிரி தான், நான் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி. எதுக்கு அந்த அளவு பகுத்தறிவானா உங்களுக்கு இருந்திருக்கு, வந்துருக்கு, அடிச்சு அனுபவப்பட்டிருக்கிறாங்கல்ல. ஜோகண்ட் அவர் சொன்னது அதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ல ஜோகண்ட். ஆமாம், ஜோகண்ட் வெளியே வந்து எதுக்கு இதெல்லாம் போய் நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம், இஸ்ரேலுக்கு இராணுவ உதவி நிறுத்த அவன் கெடுப்பான், அவன் தான் பிரச்சனையை உருவாக்குவான் இந்த போர் நிறுத்ததுக்கு அப்புறம். ஆமாம், மறுபடியும் இதை வந்து இந்த சூழலை வந்து கெடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்ணியிருக்கிறாரு. வார்ன் பண்ண கொஞ்ச நேரத்தில் லெபனானில் போய் மறுபடியும் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜோகண்ட் மேலே FBI ரைடு. ஆமாம், அது போட்டானுங்க. நம்ம அந்த இவர் இருக்கார்ல, காஷ்மீர் கவர்னராக இருந்தார் சத்யபால் மாலிக், அவரை சொல்லிவிட்டு அவருக்கு உடனே CBI ரைடு வந்த மாதிரி CBIக்கு பதிலாக FBI ரைடு என்ன. அதனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஓகே என்பது தான் நம்ம வந்து பார்க்கல. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இப்போது உலக அளவில் இஸ்ரேல் வந்து மிகவும் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகுதுன்ற மாதிரி சொல்கிறீங்க, விமர்சனத்துக்கு உள்ளாகுது. எனக்கு ஆனால் அப்படி படலை. அமெரிக்காவில் இருக்கிற இஸ்ரேல் லாபிக்கு எதிரான குரல்கள் அங்குமும் இங்குமா இருக்குது. ஆனால் உலக நாடுகள் இஸ்ரேலை பெரிய அளவுக்கு கண்டிக்கலையே. அதில் சைனா ஒரு தடவை சொல்லிச்சு, அவ்வளோதான். ட்ரம்ப் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அளவு கூட இஸ்ரேல் வந்து விமர்சனம். ஏன்னா காசால நடந்தது, அதுக்கப்புறமேட்டும் இந்த போரில் லெபனானில் கிட்டத்தட்ட அது ஒரு இனப்படுகொலை. அங்கே பள்ளி மாணவர்கள் எல்லாருமே கொண்டு இருக்கிறாங்க, கைப்பற்ற பார்க்குறாங்க சவுத் லெபனானை. உள்ள ட்ரூப்ஸ் போயிட்டு இருக்குது இறங்கி. இன்னமும் அவங்க என்ன சொன்னார், நெத்தன்யாஹு என்ன சொன்னார், இந்த போர் முடிந்தாலும் அதுக்கப்புறம் லெபனானை வந்து கைப்பற்றுறது தான் இலக்காக இருக்கும் அப்படின்றது தான் அவர் வெளிப்படையாக அறிவிச்சது. இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் இல்லை. இந்த எதிர்ப்பு அப்படின்றது இதுவரைக்கும் காசாவுக்கு அங்கங்கே அப்படி எதிர்ப்பு வந்துருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நெத்தன்யாஹு மேலே சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் போர்க்குற்றவாளி ஜெனசைட் பண்ணான்னு சொல்லி தீர்ப்பே இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் வாயளவில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த போர் இருக்கு இல்லையா, இந்த போர் வந்து பல பேருடைய கண்ணை திறந்துருக்குது. இப்போது இஸ்ரேலில் என்ன பேசுகிறாங்கன்னா, அடுத்தது துருக்கி அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போவே உள்ளுக்குள்ளே இது முடிஞ்சாக்கா அடுத்தது துருக்கி என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. துருக்கி அணு ஆயுதம் பற்றி யோசிச்சுட்ருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிரேட்டர் இஸ்ரேல், எங்களுக்கு வந்து ஆப்ரஹாமின் வாரிசுகளுக்கு வந்து நைல் நதியிலேருந்து யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் கொடுத்துருக்காரு. அது எங்கே இருக்குன்னா, சவுதியில் கொஞ்சம் இருக்குது, லெபனானில் இருக்குது, சிரியாவில் இருக்குது, சுற்றி ஈராக்கில் கொஞ்சம் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போது இந்த ஆபத்து வந்து எல்லாருக்கும் புரிந்திருக்கிறது. புரிந்தாலும் அவர்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்காவை நத்தி பிழைக்கிறார்கள். சரி, இப்போ நத்தி பிழைச்சாக்க தொடர்ந்து பிழைக்கலாமான்னு ஒரு கேள்வி வந்துடுச்சு. இப்போ அமெரிக்கான் பேஸ் எதுக்கு கொண்டு வந்து வச்சாங்க, அமெரிக்கா நம்மளை காப்பாற்றணும். இப்போ வச்சதுனால தான் அடியே விழுது. இப்போ தொடர்ந்து இவனை வச்சாக்கா நமக்கு நல்லதா கெட்டதான்ற ஒரு கேள்வி இப்போ வந்துருச்சு. அவங்க ஆயுதத்தை வாங்கினாங்க, ஆனால் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க.
வச்சதுனால அடி வாங்கி எல்லாம் நாசமானது தான் மிச்சம். இனிமேல் வைக்காதீங்கடா அப்படின்னு இப்போ ஈரான் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்கா இங்கே இருக்கக்கூடாது, நமக்குள்ளே யாரோடையும் போர் வரக்கூடாது, நம்ம ஒப்பந்தம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவை நம்புறதா ஈரானை நம்புறதா அப்படின்றது தானே இப்போ பாயிண்ட்டு. இப்போது பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இப்போது இந்த ஜிசிசி நாடுகள் இவ்வளவு அடி வாங்கியும் அடக்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அவங்கள ஏறி அடிக்கலாம்ல, அதான் ஏன்னு முடிஞ்ச வரைக்கும். ஏன்னாக்கா ஒரு மேட்ரு வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க. இப்படி தான் சதாம் ஹுசேனை ஏற்றி விட்டு ஈரானுக்கு எதிராக அடிக்க விட்டாங்க, 8 வருஷம் போர் நடத்தி கடைசியில் சதாம் ஹுசேனை முடிச்சு விட்டாங்க. நம்ம இவன் பேச்சை கேட்டு நம்ம போய் பண்ணோம்னா நாளைக்கு நம்ம கதையை முடிச்சு விட்ருவான் அப்படின்ற அவநம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த அமெரிக்கா வளைகுடா உறவு இருக்கு இல்லையா, இது ஒன்றும் என்ன சொல்கிறது, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் உறவெல்லாம் கிடையாது. அவன் இவனை கொள்ளையடிக்கிறான், இவன் அவனை கொள்ளையடிக்கிறான். இப்போ தானே பேசினா இந்த எம்பிஎஸ்ஸை பற்றி ட்ரம்ப் சொன்னது என்ன, எம்பிஎஸ் இஸ் கிஸ்ஸிங் மை ஆஸ். ஆமாம், He didn't think he'd be kissing my ass. He really didn't. He thought he'd be. அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த பெட்ரோ டாலர் வர்த்தகம் அப்படின்றது 1974 கிஸ்ஸிஞ்சர் ஏற்படுத்தின ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஓபெக் நாடுகள் டாலரில் வர்த்தகம் செய்யணும், எண்ணெய் விற்கும்போது டாலரில் தான் நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லணும். அந்த டாலரை வாங்கி எங்கள் ட்ரெஷரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பதிலுக்கு நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. ஒரு வாய் வார்த்தையில் ஒப்பந்தம் தான் இது. 50 வருஷம் 2024 முடிஞ்சு போச்சு. 2024 பிறகு பாய் என்ன பண்ணாருன்னா, யார், முகமது பின் சல்மான், இந்த டாலரை மட்டும், டாலர் விழுந்துக்கிட்டே இருக்குது, கண்ணுக்கு நேரம் தெரியுது. ஏறத்தாழ உலகளவில் உள்ள மத்திய வங்கிகளுடைய இருப்பு இருக்குது இல்லையா, அது டாலரில் வைத்திருப்பது 57% வந்துருச்சு. அப்போது அந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை பண்ணி கோல்டு, சைனீஸ் யுவான், யூரோ அப்படின்னு பிரித்து இதை ட்ரம்ப் வந்து பார்த்து காண்டில் இருக்கிறார். இப்போ ஈரான் அடிக்கும்போது என்கிட்ட வரி இல்லை அப்படின்றதுக்கு தான் அது என்ன. அப்போ அதுக்கு ஏளனமாக பேசினது. அப்போ எம்பிஎஸ் அதை எதிர்த்து பேச முடியல, ஒன்றும் மூச்சு விடலை. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், அசிங்கப்பட்டது, இவனை நம்பி போனால் என்ன ஆகும், இந்த சாட்சிக்காரங்காலில் விழுறதோட சண்டைக்காரங்காலில் விழுந்துடலாம். ஈரானோட ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து பேசி சீனாவின் முயற்சியில் சவுதி ஈரான் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்குது. இதில் ரொம்ப திருத்த முடியாத அடி வாங்குறவங்க இந்த ஜிசிசியில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று அமீரகம், அவன் வந்து நேராக இஸ்ரேலுடைய கூட்டாளி, அதாவது துபாய் பாய், அதை ஒழிச்சிடுறது தான் நல்லது. அவங்கள நம்ம ஊர் ஆட்கள்லாம் வர இருக்கிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அமீரை ஒழிக்கணும், முதல்ல ஒழிக்கணும். ஆமாம், அது ஒன்று. குவைத் ஒன்று, பஹ்ரைன் ஒன்று. பஹ்ரைனில் என்ன பிரச்சனைன்னா, மக்கள் வந்து மெஜாரிட்டி ஷியா, இவர் வந்து சுன்னி முஸ்லீம். மதம் மட்டும் காரணம் இல்லை, இந்த சொத்து இருக்கு இல்லையா, ஆமாம், அது ஒரு காரணம். அதனால் இந்த முரண்பாடுகள் காரணமாக இஸ்ரேல் மேலே எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் அது எப்படின்னு ஒரு கணக்கிலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்ததில் யாரை விரோதித்து கொண்டால் நமக்கு ஆபத்துன்னு இப்போது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மொத்த சண்டையில் ஈரான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குதுங்க உலகத்துக்கே. இனிமேல் அமெரிக்காவுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆமாம், இல்லை இப்போ அமெரிக்கா, இப்போ ட்ரம்ப் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டதுக்கும் அம்பலப்பட்டதுக்கும் ஈரானோட மிலிட்ரி பவரை தாண்டி அவங்க சொல்கிறாங்க, பில் எல்லாம் பேசப்படுது, அவங்க வந்து ட்ரோன் பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க, கம்மி காசில் பெரிய அழிவு ஏற்படுத்துகிறாங்க, மிசைல் இருக்குன்னு, அதெல்லாம் தாண்டி அவங்களோட ராஜதந்திரம் தானே இந்த அளவுக்கு இந்த போரில் வந்து நிற்க வைக்கிறதுக்கு காரணம். ஆமாம், ராஜதந்திரன்றதை அண்டர்லைன் பண்ண என்னன்னு கேட்டால், ஹார்மோஸில் எங்களுடைய எதிரிகளை தவிர எல்லாருக்கும் அனுமதி. ஸ்ரீலங்கா வந்து எதிர்த்து பேசணுன்னே ஸ்ரீலங்காவுக்கு அனுமதி, பிரான்ஸ் பேசணுன்னே பிரான்ஸுக்கு அனுமதி, யாரெல்லாம் இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் அனுமதி. யூஎஸ், அதாவது அமெரிக்கா வந்து அந்த நாட்டு மக்கள் மேலே விருப்ப கக்குறான் ட்ரம்ப்பு. இவர் சூப்பராக ஒரு லெட்டர் அராக்ஷி வந்து அமெரிக்க மக்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, நீங்கள் எங்களை பற்றி அடி வாங்கி சாகுறீங்க வந்து. அது ரொம்ப கன்வின்சிங்கா. ஆமாம், நீங்கள் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கீங்க என்னை பற்றி. இல்லை, இப்போ அவர் அகராட்சி தான் வந்து சூப்பர் ஸ்டார். ஆமாம், வெளியுறவு அமைச்சரில் ரொம்ப காமாக டீசெண்டாக பேசுகிறாரு. பீட்டர் எக்ஸத்தை பார்த்தா பொறுக்கி போய் மாதிரி இருக்கிறான் மொத்தத்திலே. நான் ஒன்றும் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லலைங்க,
ஓகே. ட்ரம்ப்பு, பீட்டர் எக்ஸத்து, ரூபியோ, இந்த கும்பல் இருக்கு இல்லையா, தற்கூரி பயிர்கள் எல்லாருமே, அறிவு கிடையாது. ஈரானில் இருக்கிற அத்தனை பேரும் மெஜாரிட்டி பிஹெச்டி. அவங்களுடைய கல்வி அறிவு, நாகரிகம், கால் தூசுக்கு கூட போடமாட்டாங்க. அதுதான் இவங்களுடைய, இவன்லாம் ரியல் எஸ்டேட் புரோக்கரு, சூதாட்ட கிளப்பு நடத்துகிறவன், இப்படி குரூப்பு தான் இது. அதனால் அது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறவங்களே அவங்க தானே. ஆமாம், மருமகன், அப்புறம் கூட வந்த ஒரு புரோக்கரு, ஒரு பேர் என்னது, அவர் பேர் நல்ல பேராச்சே, ஸ்டீவ் விட்காஃப், குஷ்னர், 2 பேர். குஷ்னர் தான் இன்னும் ஈரானுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காப்புல. ஆமாம், அவங்க கூட பேச முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரோட வெளியுறவு கையாண்ட விதம், இந்த போரில் வந்து மெசேஜை வந்து உலகத்துக்கு கடத்தின விதம், ஒரு தாக்குறதுக்கு கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கல்ல. இவங்க ராஃப் லஃபானை வந்து அடித்தப்போ, அப்போது வந்து மொத்தமாக இவங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே கதறினாங்க, இப்படி நடத்தலாமா சகோதர நாடுகள் மீது ரம்ஜான் அப்போ இதான் நீங்கள் கொடுக்குற பரிசா அப்படி இப்படின்னு அவங்க ஒரு மாதிரி டெக்னிக்கலாக அதை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணாலும், அவங்க அதுக்கு நாங்கள் ஏன் தாக்குதல் நடத்தணும், நாங்கள் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கல்ல. இது எதுவுமே வந்து அவங்கள ஒரு குற்றவாளி மாரி காயின் பண்ணவே முடியல ஈரானை. ஆமாம், காயின் பண்ண முடியல. அதான் இந்த ராஜதந்திரம்னாக்கா அது ஒரு தந்திரம் எல்லாம் இல்லை, பொலிட்டிக்கலாக கரெக்டான முடிவெடுத்து சரியான முறையில் அணுகுனாங்க. சிலர் வந்து இல்லை ஜிசிசி நாடுகள் வந்து இந்த போர் வேண்டாம் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட சொன்னாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்கள போய் அடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஜிசிசி நாடுகள் அமெரிக்க இராணுவ தளங்களை தங்கள் நாட்டில் வச்சுருக்கிறாங்களே, அது யாருக்கு எதிராக? ஈரானுக்கு எதிராக தான். அங்கே வேற யார் எதிரி? ஈரானுக்கு எதிராக தான். ஈரானுக்கு எதிராக நீ இராணுவ தளம் வச்சுருந்தா அதை பார்த்துட்டு இருப்பாங்களே, நீ வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருப்ப. இருந்தாலும் நாங்கள் போருக்கு வரல, சில வினோதமான வாதங்கள்லாம் அவங்க பேசுகிறாங்க. இந்த தளத்திலேருந்து அடிக்கலை இல்லைன்றாங்க. இது ஒரு பேச்சா? அவன் எதுக்கு நீ வச்சுருக்கிறீங்க இல்லையா? அப்போ எதிராக செய்கிறதுக்கு தான் வச்சுருக்குற. அது மட்டும் இல்லை, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரி? ஈராக் போரில் ஈராக்குக்கு ஆயுதம் கொடுத்து ஈரானை அழிக்க வேண்டும் என்று முனைந்தது அமெரிக்கா மட்டும் இல்லை, சவுதியும் மற்ற எல்லா ஷேக்குகளும் சேர்ந்து தான் பண்ணாங்க, அந்த நாட்டை அழிக்கணும்னு. ஏன் அழிக்கணும்னு பண்ணாங்க? ஏன்னா ஆயத்துல்லா கொமேனி என்ன சொன்னார்னா, ஷியா சன்னியெல்லாம் அவர் பேசலை, இந்த மாதிரி மன்னராட்சியெல்லாம் கிடையாதுப்பா இஸ்லாமில், ஷேக்கெல்லாம் தனி சொத்து வச்சுக்க முடியாது, எண்ணெய் வயலெல்லாம் பொது சொத்துன்னாரு. அடி வயத்தில் கவிஸ்டாவில். ஆமாம், உடனே நீ ஷியா நாங்கள் சன்னி, நம்ம ஊரில் ஜாதி பிரச்சனை கிளப்புற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அதை உருட்டி கிளப்புனது வந்து சவுதி அரேபியா. அப்படி கிளப்பி உலகம் பூரா இருக்கிற வந்து மண்டையை கழுவி ஏற்றி விட்டு, அதிலிருந்து அல் கைதா, அதிலிருந்து தான் தலிபான், அதிலிருந்து தான் ஐஎஸ்ஐஎஸ், இதெல்லாம் வந்தது. இப்போ கடைசியாக சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் வரைக்கும் இவங்களுடைய கையாட்கள். யார்? ஜோ கென்ட் சொல்லியிருக்காரு, இதை நாம் தானே உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்படி உருவான கூலிப்படையாக தான் இவங்க உருவானாங்க. அதை வந்து இந்த ஷியா சன்னி என்ற வேறுபாடுகளை முன்னிறுத்தி சிந்திக்கின்ற இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதை சிந்திக்கணும். இந்த வளைகுடா ஷேக்குகள் தான் மொத்த இஸ்லாமிய சமூகத்தின் கேடுகளுக்கு மிக முக்கியமான கோடரி காம்புகள் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். இடைக்காலமாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த 2 வாரத்துக்கான போர் நிறுத்தம், இது வந்து சுமூகமான பேச்சுவார்த்தையை எட்டி நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு எட்டு செல்லுமா? ஏன்னா இதில் 2 முரண்பாடு இருக்குது. ஒரு முரண்பாடு இஸ்ரேலு, இன்னொன்று வந்து இந்த நிபந்தனை எல்லாமே ஏற்கனவே ட்ரம்ப் நிராகரித்த நிபந்தனை. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா இந்த தோல்வின்றது அப்பட்டமாக அவர் தோல்வி பெற்றாருன்றது தான் அறிவிக்கப்படும். அப்போ இது 2ம் சாத்தியம் இருக்கா? அதாவது இப்போ இந்த 10 நிபந்தனைகளும் 100க்கு 100% நிறைவேறும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அது ஒரு டிமாண்ட் வச்சுருக்கிறாங்க, கூட குறைச்சி அது முடிவாகலாம். ஆனால் இந்த போர் நிறுத்தம் வந்ததற்கு, போர் நிறுத்தம் தேவைப்படுகின்ற நிர்பந்தம் யாருக்கு இருந்தது கம்பேரிட்டிவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பக்கம் ஈரான் மேலும் மேலும் அழிவு, இன்னும் அழிப்போம், இந்த பிரச்சனை இது வந்து ஈரானுக்கு. அழித்தாலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு அவங்க சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதை தவிர அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுன்னா, ஒருவேளை இதை விட்டுட்டு நான் அந்த 15 பாயிண்ட்டை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் செத்ததுக்கு எந்த பொருளும் கிடையாது இல்லை. அதனால் அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் அப்படின்றது முக்கியம். இந்த பக்கம் ட்ரம்ப் எடுத்துக்குவோம். ட்ரம்ப்புக்கு ஏன் இந்த போர் நிறுத்தம் அவசியம்? மிக முக்கியமாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடி உருவாயிடுச்சு. எண்ணெய் விலையேற்றம், மற்ற அத்தியாவசிய பொருட்கள் வந்து வெளியே வரவும் முடியல, உள்ளே போகவும் முடியல, பெரிய நெருக்கடி.
இவர்கள் சொன்னது போல ஜிசிசி நாடுகளுக்கு இவர்களால் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை. ஐரோப்பா நேட்டோ இதை எதிர்க்கிறது. உலக நாடு பூரா காரி துப்புது. சரி, உள்ளூரில் எப்படி இருக்குன்னா உள்ளூர்லேயும் செல்வாக்கு வந்து கீழே இறங்கிக்கிட்டே வருது. அடுத்த தேர்தலில் தோற்றுருவோம், இம்பீச்மெண்ட்டு தூக்கி உள்ளே வச்சிட போகிறானுங்க என்ற ஒரு பீதி வந்து இந்த பக்கம் இப்போ இந்த போர் நிறுத்தம் அறிவிச்சாலுமே கூட மறுபடியும் அந்த பேச்சு நடந்துதான் இருக்கு. அவர் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க, அது தனி. ஆமாம். அப்போது இந்த போர் நிறுத்தம் என்பது நெத்தன்யாகு பேச்சை கேட்டு ஒரு வாரம் 10 நாள் அடித்தாக்க முடிச்சிடலாம் அப்படின்னு நெத்தன்யாகு ஏமாற்றி உள்ளே இழுத்து விட்டது இருக்கு இல்லையா, வடிவேலு கூட்டு வந்து அடிவாங்க விட்ட மாதிரி தான் அது. தலைவனை கூட்டு வந்து அடிவாங்க விட்ட மாதிரி தான். அந்த மாதிரி அடி வாங்கி வேறு வழி இல்லாமல் இப்போது ட்ரம்ப் வந்து இதுக்குள்ளே போயிருக்கிறாரு. இப்போ இதை தாண்டி மீண்டும் நான் போருக்கு போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் ஏன் பழைய நிலைக்கு போக முடியாதுன்னாக்கா இராணுவ வலிமை காரணமாக இல்லை. ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ்டு. இப்போ இனிமேல் புது ஆர்குமெண்ட் எதுவும் இல்லை இவங்க போகிறதுக்கு. ஹார்மோஸ் ஒன்று தான் இவங்க சொல்ல முடியும். ஹார்மோஸ் பற்றி ஒரு வாரம் முன்னால் அவர் என்ன சொன்னார், ஹார்மோஸுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி யார் போனோமோ நீங்கள் போய் பார்த்துக்குங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் உங்கள் எடுத்து சண்டை பண்ணி இப்படி பேசின ட்ரம்ப் இப்படி திரும்ப ஹார்மோஸை திறக்கலைன்னா அப்படின்னு நீங்கள் பேச காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹார்மோஸை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் நாட்டாமல் போஸ்ட் காலி ஆகிடும். ஓகே, அப்போ நீ எதுக்குறா பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு பிரச்சனை வந்துடும். இதனே லூஸ் தனமாக பேசுகிற அப்படி போயிடும். அப்புறம் நம்ம மதிப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்ன பிறகு சரி நான் ஹார்மோஸு அப்படின்னு. அதனால் இப்போ அது வந்து முடிந்து விட்டது. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். எதுவும் பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் போர் தொடுக்கணும், ரெடியா? கப்பல் அனுப்பவே ரெடி இல்லை. துருப்புகள் அனுப்பி தான் ஹார்மோஸ் இது பண்ண முடியும். துருப்புகள் போகிறதெல்லாம் இனிமேல் யாரும் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. அது பிரச்சனை தான். இன்னொன்று, இது இஸ்ரேலுடைய போர்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அமெரிக்காவில். அங்கே இருந்தால் துருப்பு வரணும். அதனால் அது இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இதுதான் தீவிரமாக பேசப்படும். இதுக்கு அடுத்தது இத்தனை நாள் நடைபெற்ற இந்த 1 மாதத்துக்கு மேலே நடைபெற்ற போரின் விளைவாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, இந்த குற்றம் இருக்கு இல்லையா, இது ஈரான் எந்த விதத்திலும் குற்றவாளி இல்லை. இது தொடங்கி வச்சது இவங்க தான். இது இனிமேல் வந்து எங்கும் பேசப்படும். அந்த பாதிப்புகளை மக்கள் வந்து எதிர்கொள்வார்கள். இது வந்து உடனேலாம் சரியாகாது. இந்தியா உள்பட ஏறுனது இறங்க போகிறது இல்லை. டீ விலையிலேருந்து எல்லாம் வந்து அவ்வளோதான், செட்டில்டு. இதுக்கு மேலே இறங்காது, ஏறுமே தவிர இனி இறங்குவதற்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதுக்கு குற்றவாளி வந்து இவங்க தான். இன்னொரு முறை இதை போய் நோண்டினாக்க கதை கந்தலாயிடும். அது வந்து அவர்களால் முடியாது. ஈரானுக்கு இழப்பா? ஆமாம், இழப்பு. இது வரைக்கும் அவங்க சேமித்து வைத்த ஏவுகணையில் தொடங்கி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து வந்து இழந்திருக்கிறாங்க. அதுக்கு டோல் வசூல் பண்ணுவாங்க. என்ன காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க அதெல்லாம். ஆமாம், அது என்ன கூட குறைச்சி டிசைட் ஆகும். இல்லை, அதற்கு பதிலாக நாங்கள் டோல் வசூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த வகையில் அது முடிவாகும். ஏதோ ஒரு முடிவுக்கு அவங்க டோல் வசூலிக்கிறது இவங்க ஒத்துக்கிட்டாகணுமா என்ன அமெரிக்கா? அவங்க டோல் வசூலிக்கிறத ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அது அமெரிக்கா ஒத்துக்கிட்டாகணுமா என்ன? இல்லை, இப்போ அவங்க நாடாளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு வர போகிறாங்க. அதை சுயஸ் கனாலில் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுயஸ் கனால்ன்றது உருவாக்கப்பட்ட கால்வாய், இது இயற்கையாக உள்ளது. இதோட மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இல்லைன்னா நீ கொடு, நீ தானே கொண்டு போட்ட, நீ கொடு, இப்படி தான் அது வரும். இப்போ உலக நாடு, இப்போ நம்ம ஜி இருக்காரு, ஏன் நீ குண்டை போட்டு என்ன பணம் கொடுக்க சொல்கிற அப்படின்னு கேட்குறது தைரியம் தான் கேட்கட்டும். அது கேட்க போகிறதில்ல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதோட இதில் ரொம்ப முக்கியமாக வேறு ஒன்று இருக்குது. வேறு ஒரு பேலன்ஸு, ஒரு ஈக்குவேஷன் மாறிடுச்சு. அது என்ன ஈக்குவேஷன்னா, அமெரிக்காவின் மேலாதிக்கம் அது தகர்வதற்கான முதல் அடி, வலுவான அடி இப்போ விழுந்துருக்குது. இனிமேல் இது மேலெல்லாம் போகாது, கீழே தான் வரும். அதான் ஈரானோட ரெஜிம் சேஞ்சுன்னு ஆரம்பிச்சது வந்து அமெரிக்காவோட ரெஜிம் யார் அந்த சேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுதான் வந்திருக்குது. இதில் இழிச்சவாய்த்தனமாக கேவலமாக தன்னுடைய நலனுக்காக தோக்கிற கட்சிக்கு போனது யாருன்னா மோடி. இப்போது பிரிக்குன்னு ஒன்று இருக்குது, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அதில் ஐக்கு பதிலாக, இந்தியாவுக்கு பதிலாக ஈரான் வரப்போகுது. இப்போ இந்தியா தலைவராக இருக்குது. இந்தியாவை நம்ப முடியாது. சர்காஸ்டிக்காக சொல்கிறீங்களா இல்லை நடக்குதா? இல்லை, மதிக்க மாட்டாங்க இனிமேல். இப்போ இவன் தான் அமெரிக்க எடுபடின்னு ஆகிப்போச்சு. அதனால் தோக்கிற கட்சியில் சேர்ந்துருக்குது. இப்போது இந்த போரில் கௌரவம் பெற்று மேலே வந்திருக்குது யாருன்னா பாகிஸ்தான். ஆமாம், இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து எந்த பேரை வந்து இங்கே பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளானதோ அந்த பேர் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க புகழாக இஸ்லாமாபாத்தில் தான் பேச்சுவார்த்தை நடக்குது. முனீர் பேர் தான் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க வந்து பெரிய, அவர் தான் இப்போ விஸ்வகுரு அந்த மாரி ஆயிடுச்சு. முனீரை விஸ்வகுரு ஆக்கிட்டாரு நம்ம விஸ்வகுரு. இதான் இப்போ அடைஞ்ச
இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை. படு கேவலமான நிலைக்கு, அதாவது ரஷ்யாவும் சீனாவும் இந்த ஒரு ஒப்பந்தம் RIC, ரஷ்யா இந்தியா சைனான்னு ஒரு கூட்டுக்கு வரலாம் அப்படின்னு புட்டின் கேட்டதுக்கு ஒத்துக்கல. இவங்க அமெரிக்காவுக்கு காவடி எடுத்தாங்க, குவாடுக்கு நான் போகிறேன்னு. குவாடு கந்தலாயிடுச்சு. குவாடில் இருக்கிறது யார்? ஆஸ்திரேலியாவே இதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிறதுல இழிவான கேவலமான அடிமையாக இருப்பது மோடி அரசு மட்டும்தான். அசிங்கப்பட்ட மோடி அரசு. இந்த போரில் அசிங்கப்பட்டது ட்ரம்ப் மட்டும் இல்லை, மிக முக்கியமாக இந்தியா மரியாதை மதிப்பு இழந்து கேவலமான நிலையில் இருக்குது. அந்த கேவலமான நிலையை கூட சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான நிலையில் ராகுல் காந்தி இருக்கார். ஓகே, இப்போ இதுக்கு இந்த அமெரிக்காவோட இடத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக சீனாவை பார்க்குறாங்களே, அதெல்லாம் இல்லை. இது யூனிபோலார் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளில் மாறாது. யூனிபோலார் வேர்ல்டு ஆர்டராக இருக்கட்டும் அல்லது டாலர் மேலாதிக்கமாக இருக்கட்டும், இரண்டுமே ஒரு சரிவை நோக்கி செல்ல தொடங்கிவிட்டது. பழைய நிலைமை இனி திரும்ப முடியாது என்பதனுடைய மிக முக்கியமான துவக்க புள்ளி இது. நாடுகளிடையே சமத்துவம் என்பதை நோக்கிய ஒரு திசையில் இது செல்லும். அதுக்கு பிறகு இது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம சொல்ல முடியாது. இந்த போரில் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அமெரிக்கா தோற்றிருக்கிறது. அந்த தோல்வி அதை மறைப்பதற்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஒரு அம்மனமாக போனவனுக்கு கிடைத்த கோவணம் போல ட்ரம்ப்புக்கு கிடைத்திருக்கிறது என்று நாம் கருதலாம். அப்படி தான் இதை முடிச்சுக்கணும். இவ்வளோ நேரம் இந்த போர் குறித்து எல்லா கோணங்களிலையும் பல்வேறு விவரங்களில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.